ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஹாப்பி வீக்கெண்ட் டு ஆல், ஹாப்பி சண்டே டு ஆல், ஹாப்பி மார்னிங். சார் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம மாசான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு குறும்படம். என்னென்னா புதுமையான ஒரு குறும்படம். என்னென்னா இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச விஷயங்களை நம்ம குறும்படமாக போட்டு காமிப்பாங்க. இந்த வாட்டி சொன்னாரா இல்லையா அந்த ஆளையை கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு தீபக் வர வச்சுருக்காங்க. ஒரு குறும்படமாக தீபக் வரார். செம்மையாக இருக்குல்ல, நல்ல புதுமையான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எஃப்ஜே வந்துட்டு சபையில் போட்டு உடச்சிருப்பார். அப்பயே சொல்லியிருப்பார், சத்தியமாக நாங்கள் மறந்துட்டேங்க, நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திருக்க கூடாதா அப்படின்ட்டுருப்பாரு. சத்தியம் போட்டிருப்பாரு. ஆனாலும் எஃப்ஜேக்கு தாங்கலை. ஏன்னா நான் உருப்படியாக இந்த வீட்டில் வந்து செஞ்சதே அந்த ஒன்று தான். அதையும் நீங்கள் சொல்லாமல் விட்டேன். நான் போயிட்டு எப்படி எங்கள் அண்ணன் மூஞ்சில் முழிப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காண்டு. ரைட்டுங்களா? சரி, இப்போ என்னென்னா குறும்படமாக வந்து நம்மளுடைய தீபக் வராரு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பஞ்சாயத்து நடக்குது. விஜய் சேதுபதி வந்துட்டு அதுக்காகவே வைக்கிறார். இந்த பிரச்சனைக்காகவே இந்த கொஸ்டின் கேட்குறாரு. இந்த வேலையை நான் செஞ்சேங்க, ஆனால் கிரெடிட்டே எனக்கு கிடைக்கலங்க, இன்னொருத்தங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு யாருக்காவது தோணும்போது எஃப்ஜே வந்து எந்திரிச்சு, சார் கார்னிவல்னு அமித்தை வந்து ஐடியா கொடுத்தாருன்னு சூப்பராக இருக்குன்னு அமித்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் அவருக்கு கிரெடிட் வந்துச்சு, ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அதை கொடுத்தது இந்த ஐடியா கொடுத்தது நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அரோரா எந்திரிச்சிருக்காங்க. என்னம்மா அரோரா, இவ்வளோ நாள் ஸ்லீப்பர் செல்ஸாக தூங்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னம்மாண்ணா எஃப்ஜேக்கு ஒன்று நான் பொங்குவேன், ஏன்னா துஷார் போயிட்டார்ல. ஓ ரைட்டு, சொல்லுமா அப்படின்னா அரோரா என்ன சொல்கிறாங்க, பிரியங்கா வந்து எஃப்ஜேயோட ஆக்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதை பண்ண வேண்டாம்னு சொன்னது அமித் தான்ட்டாங்க. ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? அப்போ அமித் வந்து சிந்திச்சு, இல்லை சார் ஒருத்தர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி சொன்னார். யார் அதை சொன்னார் அப்படி கேட்கும்போது தீபக் அப்படின்றாங்க. அப்படியா, தீபக்கா சொன்னார்? ஆமாம் சார். சரி தீபக்கை கூப்பிட்டுலாமா? தீபக் கேட்டுடலாமான்றாங்க. ஃபஸ்ட்டு கேளுங்கன்றாங்க. எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஜகா வாங்குறாரு. அப்படியா, என்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொன்னாரா எனக்கு தெரியாது, ஆனால் என்கிட்ட சொல்லலைங்க அப்படின்ற மாதிரி ஜகா வாங்குறாரு. சரி நம்ம இப்போ தீபக்கை கூப்பிட்டுரும்போது தீபக் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது, நல்ல ஒரு புதுமையான ஒரு முயற்சியாக தான் இருக்குது. இதே மாதிரி குறும்படம் நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் ஒழுங்காக போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக போகும். பட் போடுவாங்கன்றது டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பிடித்த ஆட்கள் யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா கண்டுக்காமல் போயிடறாங்க. இப்போ பிடிக்காத ஆட்கள் கமருதீன், விஜய் பார்வதி ஏதாவது தப்பு செஞ்சுட்டு தப்பு செய்யறதுக்கு போயிட்டாவே அவ்வளோதான். பேயாட்டாடுறாரு நம்ம விஜய் சேதுபதி. ஏன் சார் இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்குறீங்க, நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கலங்க இவங்க ரெண்டு பேரும். எங்களுக்கு பிடிக்குதே, போன வாரம் பண்ணது எங்களுக்கு பிடிச்சிருக்க. போன வாரத்துக்கு முன்னே வாரம் நாங்களும் உங்களை மாதிரி தான் இருந்தோம். இந்த வாட்டி கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுக்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த குறும்படம் மூலமாக யாரோட முகத்திரை கிழின்னு நினைக்கிறீங்க? ஆனால் தீபக் வந்துட்டு அமித் கிட்ட சொன்னார். ஸோ கண்டிப்பாக வந்து எஃப்ஜேயோட முகத்திரை கிழிய போகுது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.